உலகெங்கு வாழும் துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் நடைபெறும் குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த ஆண்டு பலன் சித்திரை 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், சுவாதி 4 பாதத்திலும், விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கும், அதாவது துளாராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்று ஆய்வு செய்யும் பொழுது, அசுரகுருவான சுக்கிரனை ஆட்சி விடாக கொண்ட துளாராசி அன்பர்களே, இந்த வருடம் மே 1ஆம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடமான ரிஷபத்தில் இடம்பெறுகிறது. சனி பகவான் இந்த ஆண்டு, அதாவது வரக்கூடிய மார்ச் வரைக்குமே உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருந்தாலும், மார்ச் 29க்கு பிறகு, 2025 மார்ச் 29க்கு பிறகு 6ஆம் இடமான மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு கேதுகள் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு அது 12ஆம் இடத்தில் கேதுவும் 6ஆம் இடத்தில் ராகுவும் இடம்பெறுகிறது. இப்போ இந்த 3 ஆண்டு கோள்களான குரு, சனி, ராகு, கேது இடம்பெறும் நிலையை வைத்து ஆய்வு செய்யும் பொழுது பலன்களை, இந்த வருடம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவைப்படும். குறிப்பாக இந்த மூட்டு வலிகள், வயிறு உபாதைகள் ஏற்பட்டு பிறகு அது சரியாகும். மாணவர்களுக்கு மிகுந்த, அதாவது கவனத்துடன் கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த தேர்வு சமயத்தில் வெளியிடங்களில் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு உணவுகள் சரியில்லாத நிலை இருந்தால் அதை தவிர்க்கணும். நல்ல உணவுகளை மட்டும்தான் அதாவது உட்கொள்ளணும். இல்லைனாக்கா உடல் உபாதைகளை ஏற்படுத்தி கொள்ள சூழ்நிலை வரும், சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிலில் இருப்பவர்கள், தொழில் அதிபர்கள் இந்த வருடம் புதிய தொழில் செய்வதை தொடங்குவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உத்தியோக வேலைவாய்ப்பில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற வேலையை விட வேண்டாம் அப்படிங்கிறது நிலை. இது தனியார் வேலைவாய்ப்பு இருப்பவர்கள் பொருந்தும். அரசு வேலைவாய்ப்பு இருப்பவர்களுக்கு தேவையில்லாத இடமாற்றம் ஏற்படும். அது நல்ல இடங்களாக இருந்தால் நீங்கள் அதை இடமாற்றம் செஞ்சுக்கலாம். இல்லை இருக்கிற இடத்திலே தக்க வைத்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிறணும் அப்படிங்கிற நிலை. கடன் வாங்கி மற்றவர்களுக்கு நீங்கள் கடன் கொடுக்க வேண்டாம், ஜாமீன் போட வேண்டாம் அப்படிங்கிறது இந்த வருடத்துடைய முக்கியமான செய்தியாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த கர்ப்பிணி பெண்கள் பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. காரணம், இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக, அதாவது உங்களுடைய தனஸ்தானத்தை, குடும்பஸ்தானத்தை பார்வை செய்கிறது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறது சனி பகவான். இப்போ சனிவனுடைய பார்வை எதுவுமே கட்டுப்படுத்தும், மட்டுப்படுத்தும், பின்னடைவை கொடுக்கும். இப்போ லாபஸ்தானத்தை பார்த்தாலும் அங்கேயும் வரக்கூடிய வருவாய் குறைவாக இருக்கும். பணம் நமக்கு வரக்கூடிய வருவாய் வர்றதே லேட்டாகும். சம்பள பாக்கி இங்கே நிலுவையில் நிற்கும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்ச பணமே வர்றதுக்கு லேட்டாக இருக்கும். அப்போது நீங்கள் கையில் இருக்க பணத்தை யாருக்காவது கொடுத்துட்டா அந்த பணம் கண்டிப்பாக கைக்கு வராது. ஜாமீன் போட்டாலும் நீங்கள் தான் அதை கட்டுற மாதிரி வரும். நீங்கள் ஜாமீன் போட்டவங்க கட்ட முடியாது. அப்போ உங்களுக்கு பொருளாதார நெருக்கடியை கொடுப்பதற்கு இந்த பிரச்சனைலாம் வரும் அப்படிங்கிறத உள்ள நிலை. 7ஆம் இடத்துல சனி பார்வை இருப்பதனால, அதாவது வரக்கூடிய மார்ச் வரைக்குமே உங்களுக்கு கூட்டு தொழில் சம்மந்தப்பட்டது, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைவு, நீங்கள் ஒன்று நினைக்கிறது அவங்க ஒன்று செய்கிறது, இல்லற வாழ்க்கையில் இனிமை காண முடியாத ஒரு சூழ்நிலைகள், உடல்நிலையில் மனைவிக்கு மருத்துவ கோளாறுகள் ஏற்படுறது, மனச்சஞ்சலங்கள் ஏற்படுறது, மன விரக்தி ஏற்படலாம் இருக்கும் குடும்பத்தில். அதாவது மனைவிக்கு, அதாவது பெண்களாக இருந்தால் கணவனுக்கும், ஆண்களாக இருந்தால் மனைவிக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி நேரங்களில் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அப்படின்னு நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை சனி பார்ப்பனாலையும் குடும்பத்துக்குள்ளே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சில முக்கிய விஷயங்களை தடை தாமதத்துக்கு பிறகு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும். குரு பார்வை இருப்பதனால நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளலாம். அது தடை தாமதத்துக்கு பிறகு நடக்கும். வரக்கூடிய பணம் வரும், அது உங்களுக்கு உரிய நேரத்தில் வராது, டென்ஷன் ஆகும். இந்த பிரச்சனைலாம் சந்திக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டங்கள் இருக்குது. இருந்தாலும் சமாளிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து சனி இருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்கள் ராசிக்கு வந்து அது வந்து முழு யோகாதிபதியாக இருப்பதனால பின்தங்கிய பலன்கள் வந்து நடைபெற்றாலும் கூட அது வந்து இந்த மலை மாதிரி வர்றது பனி மாதிரி போயிடும்னு சொன்ன மாதிரி இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு வந்து அந்த சாதகங்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கக்கூடிய காலம், எதில் நிதானமாக வந்து கையாளணும் அப்படிங்கிற ஒரு நிலை. அதாவது கூட்டி கழித்து பார்த்தாக்க 50லேருந்து 55% ஒரு நற்பலனை எதிர்பார்க்கலாம். சராசரியான பலன்கள் தான், நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை. அப்போ இதுக்கெல்லாம் வந்து ஒரு நற்பலன்களை அடைவதற்கு, கெடுபலன்களை தவிர்ப்பதற்கு இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் இந்த ஆயுஷ் ஹோமம், தன்வந்திரி ஹோமம் இதெல்லாம் நீங்கள் வந்து செய்துக்கிறது நல்லது. ஒரு முறை வந்து ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணலாம். அல்லது இந்த பால் காவடி, பன்னீர் அபிஷேகம் செய்கிறது நல்லது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கூட இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய குருபவானுக்கு, நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருபவானுக்கு நெய் விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டு வர்றது நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அது உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் மே 1ஆம் தேதியில் இருந்து ஆகஸ்ட் வரைக்குமே 8ஆம் இடத்துல மறைஞ்சிருது. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைவது நல்லது தான். இந்த ராசிக்கு வந்து குரு பகவான் வலுப்பதை விட மறைந்திருப்பது நல்லது தான். இருந்தாலும் சனி பகவானுடைய சில அந்த சஞ்சாரத்தின் அடிப்படையில், பார்வையின் அடிப்படையில் இந்த 7ஆம் இடம், 11ஆம் இடம், 2ஆம் இடத்தை பார்வை செய்ததுனால இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லோவாக மந்தமாக போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம், பணம் வர்றது, குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுறது, குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷங்கள் உடனே நடத்தி முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் இருப்பதனால உங்களுக்கு கொஞ்சம் உடனே நினைத்தது எதுவுமே நிறைவேறாத பொழுது, உங்களுக்கு நிராசையாகிற பொழுது உங்களுக்கு வந்து மனச்சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அப்படிங்கிறதான் இதில் உள்ள நிலை. 2025 மார்ச்சுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு சுபிட்சமான நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் 6ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் போயிடுது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரு பார்வையும் வந்து அப்போது வந்து உங்களுக்கு இதே 2ஆம் இடத்தை பார்ப்பதனால, அதே மாதிரி வந்து 4ஆம் இடத்தை பார்ப்பதனால வண்டி, வாகனங்கள், தாயார் உடல்நிலையில், உறவுகள், பூமி, வீடு இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய சூழலாம் அப்போது வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமது நேயர்கள் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்ச வேண்டும், தெளிந்த நல் அறிய வேண்டும். அதற்கு யாரானை காவில் வரை எண்ணானை கண்டடித்த போரானை கண்டதனை போற்றினால் வாராத புக்தி வரும், பக்தி வரும், புத்திர சம்பத்து வரும், சக்தி வரும், சித்தி வரும், வெற்றி வரும் தானே என்று சொல்லி வாழ்க வளமுடன். நன்றி.